ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்பைசி சிக்கன் மக்ரோனி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து 500 கிராம் மக்ரோனி எடுத்துருக்கேன். இந்த மக்ரோனியும் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா மக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேக விடுங்க. அந்த மக்ரோனி எப்படி வெந்துருச்சின்னு உங்களுக்கு பதம் தெரியணும்னா மக்ரோனி வெந்தும் இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், சிக்கன், போன்லெஸ் சிக்கன். அந்த சிக்கனை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூளில் போட்டு கழுவி நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்போது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விட்டுருக்கேன். அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது இட்டாலியன் டிஷ் அப்படின்றதுனால கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் போடணும். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், பிரியாணி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னா 3 வெங்காயம் போதும். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக நறுக்கி அது போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்து வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோனா 1.5 டீஸ்பூன் டு டீஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போக வதக்கணும். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா ரெட் கலர், நல்லா பழுத்த தக்காளியாக, நல்லா ஜூஸி தக்காளியாக போட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா நல்ல டேஸ்ட் வந்து அது வந்து ஆட் பண்ணும். ஆக்சுவலாக நல்ல பழுத்த தக்காளி எடுத்தால் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அது வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான மசாலாங்க ஆட் பண்ணோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் கூட வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஒரு குவார்ட்டர் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் இப்போ சோம்பு ஆட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்லேயே சோம்பு ஆட் பண்ணோன்னா அதோட அந்த மனம் வந்து வராது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சோம்போட மனம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர சமயத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து போடணும். நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சத்தூளில் கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதை திருப்பி 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த சிக்கன் வந்து 300 கிராம்ஸ் சிக்கன் ஸ்மால் க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோயா சாஸ்லாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா அது மசாலா கூட மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரியான ஸ்டேஜில் ஒரு 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதை குக் பண்ண விடுங்க. ஏன்னா போட்டிருக்க அந்த சிக்கன் வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அதனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண விடுங்க. அந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்கு கிரேவியாக வரணும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சிக்கன். இப்போ வந்து பார்த்துக்கோங்க அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வந்து நாங்கள் வந்து ரொம்ப இந்த ஹோட்டல் ஸ்டைல்லாம் இல்லை, இது எங்களோட ஸ்டைலில் ஸ்பைசி சிக்கன் மக்ரோனி நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நல்லா கொஞ்சம் திக்கு கிரேவியாக ஆனதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை நல்லா பொடிச்சு நல்லா உதிரியாக இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலா அந்த மக்ரோனி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாக ஆயிரும். நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன் எப்போவுமே கேட்பாங்க, செஞ்சு கொடுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மசாலா கூட மக்ரோனி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வைங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இப்போது உங்களுக்கு ஸ்பைசியான சிக்கன் மக்ரோனி ரெடி. உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மக்ரோனி ரெடி. இப்போ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடணும். நவ் இட்ஸ் ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். See you next video. Bye.